கைஸ் கடைசி ஒரு வாரமாவே ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டேன். இந்த வீடியோ கூட போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட முழு நாள் பதிவு தான். இப்போ என்னாச்சுன்னு சொன்னா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கைஸ். அதனால தான் ஒரு 40 செகண்டுக்கு மேல என்னாச்சுன்னு புலம்பி வச்சிருக்கேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. கோழியை தான் அடிச்சு சாப்பிட முடியல. அட்லீஸ்ட் அது போட்டு முட்டையா சாப்பிடலாம் பாய் கடைக்கு போயிட்டு தள்ளுபடியில் 4 முட்டையை வாங்கி குழம்புல போட்டு அடிச்சு நான் ஊத்திட்டு டேரக்டா காலேஜ் கிளம்பி போயிட்டேன். எஜுகேஷன் ஃபிட்னஸ் vlog இது முடிஞ்சு சேர்ந்து பண்றதுக்கே டவுசர் கிழிது. இதுல இந்த மேக்ஸ்ல ஒரு இன்டிகிரேஷன் சம் எல்லாம் போடணும்னா என் மண்டக்குள்ள எந்திரன் 2.0 சிப்பை போட்டு தச்சாதான் சரி வரும் போல. கைஸ் எங்க கேங்ல ஒரு குட்டி ரவுடி இருக்காங்க. அவங்க வீட்டுல எங்க எல்லாருக்கும் மதிய உணவுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாப்பாங்களாம். பிரியாணில பாஸ்தோட சேர்த்து சிக்கன் பீஸ் அதிகமாவே போட்டு வச்சிருந்தாங்க. அடடா பிரியாணி சூப்பரா இருந்தது. சுவைக்கு பஞ்சமே இல்ல. இது வரைக்குமே ஒரு மாதிரி ஸ்மூத்தா தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. எங்க காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டே வரப்போது. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நிறைய ஆடிஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க. நானும் சிங்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போனேன். புரியுது சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போனேன். பட் அன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருந்ததுனால அடுத்த நாள் மாத்தி வச்சிட்டாங்க. எங்க காலேஜ்ல ஃப்ரைடே ஆனாலே எப்பயும் கிரௌடா தான் இருக்கும். ஏன்னா இங்க எவரி ஃப்ரைடே ஸ்டூடெண்ட் டேலண்ட் ஷோ மாதிரி நடத்துவாங்க. இந்த வாட்டி ஓணம் ஸ்பெஷலுக்காக பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நடத்திருந்தாங்க. நானும் ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். சரி எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். கடைசியால போய் நேம் கொடுத்தேன். சென்னை வரும்போது என் பாடி வெயிட் 63ல இருந்தது. இப்போ செக் பண்ணி பார்த்தா 59.3 தான் இருக்கு. சரி ஓகேன்னு ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ஸ் தான் இருந்தது. நான் 50 kg போட்டு ஈஸியா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. எனக்கு இன்னும் 9 ரவுண்ட் மேல இருக்கு. அதுவும் இல்லாம அங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களே ஒரு 25 பேர் கிட்ட இருப்பாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். என்னால ரூமுக்கு போயிட்டு வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து இனிமேல எடிட் பண்ணி போட முடியாது. அதுக்காக நான் குவைட் பண்றேன்னு சொல்லிட்டு ரூம் கிளம்பி வந்துட்டேன். நான் ஸ்டேஜ்ல இருக்கும்போது வீடியோ போடணுன்ற தாட் மட்டும் தான் என் மண்டக்குள்ள இருந்ததே தவிர பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்றதே மறந்து போயிட்டேன். ஃபிட்னஸ்க்காக தான் இந்த பேஜே ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கணும்னு என் உள் தாட்ஸே போட்டு எனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு விஷயம் தான் ஒரு வாரமா என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்தது. நான் பார்ட்டிசிபேட் பண்ணி தோந்தே போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்பதான் இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கேன். இனிமே கொஞ்சம் ரெகுலரா வீடியோ போடுறேன். நீங்களும் அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.